வா மேலே போகலாம். போ மேலே போ. போ மேலே போ. போ போ மேலே 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 போ. ஓடு போ மேலே போ. வா 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 இங்கே வா 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 ஓடு இப்படி. சொல்லுங்கள் லாவிட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து அகைன் ஒரு சூப்பரான வீடியோ. ஆக்சுவலாக இது ஒரு குட்டி விளாக் மாதிரினே சொல்லலாம். ஸோ என்ன பண்ணால் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு கிளாஸ் டேங்க்கு இல்லை இம்போர்ட் டேங்க்லாம் வாங்கினா நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 2K 3K கிட்டே வந்துடும். ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து ஃபிஷ் டேங்க் வீட்டில் இல்லை, ஜஸ்ட் ஒரு குட்டி டேங்க் மட்டும் இருக்கும், பீட்டா டேங்க் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ கப்பீஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நல்ல ஒரு பெரிய டேங்க்கில் ஒரு 50 கப்பீஸ் மேலே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இப்போ வந்து அது குட்டி போடும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய டேங்க் வந்து நம்மளே வந்து செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 feet டேங்க்கு. கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரொம்ப பெரிய டேங்க்கு, அதாவது நம்மளே வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 rupeesல வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு vlog வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் கப்பீஸ் விடுறது வரைக்கும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முடிச்சிடுறேன். ஸோ நான் நெட்டில் பார்த்த வரைக்கும், யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் என்ன, ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் வந்து ஃபிஷ் டேங்க் பண்ணால் ரொம்பவே வந்து ஈஸி தான். பட் கொஞ்சம் வந்து வேலை இருக்குது. பட் அது எல்லாமே வந்து நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து வாங்கணும், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து வாங்கணும். அது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு. இப்போ தான் வந்து கரெக்டான டைம் வந்திருக்கு. அது வந்து பண்ணி வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு யாரும் வீடியோ எடுக்கல. ஸோ நானே தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும், நானே தான் வந்து செட்டப்பும் பண்ண எல்லாமே பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேங்க் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் நிறைய ஓட்டை இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எம்சியில் வச்சு அடைக்கணும். ஸோ இதான் வந்து நான் ஸ்க்ராப் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த டேங்க்கு, ஐ மீன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இது வந்து ஒரு 5 feet வந்து இருக்கும். ஒரு 50 rupees கேட்டாங்க எங்கள் ஊரில், கடலூரில். ஸோ மற்ற இடத்துல வந்து ஒரு 100 to 150 வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எம்சிஎல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்குவாங்க. ஸோ அப்போ தான் வந்து தண்ணி வந்து எங்கேயுமே லீக் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிலம்புலாம் வந்து கூடு கட்டி வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா ட்ரையும் ஆகிடுச்சு. ஸோ வந்து பாருங்கள், இங்கே தான் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் போயிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தண்ணி வந்து ஃபில் பண்ணி உடனே வந்து மீன் விடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 12 to 24 hours வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆக்சிஜன்லாம் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ திருப்பி நாளைக்கு காலைல ஒரு 10 போல் வந்து நம்ம வந்து மீன்லாம் விடலாம். ஸோ அதுவுமே வந்து இந்த வீட்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து கப்பீஸ் தான் வந்து விட போகிறோம். ஸோ முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஆக்சிஜன் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஃபாக்ஸ் டெயில் பிளான்ட்லாம் வந்து போடலாம். நான் ஃபாக்ஸ் டெயில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து வீட்டில் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அது வந்து இப்போ அப்படியே காடு மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபாக்ஸ் டெயில் தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து காடு மாதிரி வந்து வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக 1-2 தான் நான் வந்து போட்டேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம அதில் வந்து போட்டுடலாம். ஸோ எதுக்காக ஃபாக்ஸ் டெயில் போடணும் அப்படின்னா, நீங்கள் ஃபாக்ஸ் டெயில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கிறோம், ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாக்ஸ் டெயிலும் போட்டிங்கன்னா அந்த பிளான்ட் வந்து அதில் இருக்க ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மீனுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய ஆக்சிஜன் இருக்கும். அந்த மீன் வந்து குட்டி போட்டுச்சாலும் அந்த குட்டிலாம் வந்து அந்த பிளான்ட்டில் போயிட்டு ஒளிஞ்சிக்கும். ஆனால் பெரிய மீன் வந்து குட்டி போடுற மீன் வந்து சாப்பிட்றோம்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த பிளான்ட்டில் வந்து ஒளிஞ்சிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஃபாக்ஸ் டெயில் போடுறோம். அண்ட் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது, டக் வீட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து ஜஸ்ட்டு ஃபாக்ஸ் டெயில், அப்புறம் வந்து இந்த பிளான்ட் பேர் தெரில, ஒரு தாமரை மாதிரி இருக்கும். அது 2 தான் வந்து நம்ம போட்டு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கெட்டாச்சும் ஊற்றுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்.
ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி வந்து ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கெட்டாச்சும் ஊற்றிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஓரளவு ஃபில்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணோம். அது வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் அதெல்லாம் வந்து போட்டுடலாம் அவங்க. ஸோ ஓகே இப்போ வந்து எல்லாமே வந்து போட்டோம். ஓரளவு எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலில் வந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குது, எங்கேயும் வந்து லீக் ஆகாமல் இருக்கா என்ன சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு வந்து வாங்கணும். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, நாளைக்கு வந்து சென்னை போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானில் அப்படியே ஒரு ஃபார்மை விசிட் பண்ணி ஃபார்ம்லேருந்தே வந்து நம்ம வந்து கப்பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அக்வாரியமில் வாங்குறது நல்லா தான் இருக்கும். பட் ஃபார்மில் போய் வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்சால் அந்த ஃபார்மை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதே மாதிரி மீனை வாங்கிட்டு அப்புறம் நம்மளோட புது பெரிய டேங்கில் வந்து விடுவோம். ஸோ இதுமாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசை. நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டேரெக்டாக போய் ஃபார்மில் போய்ட்டு அவங்க வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம வாங்கிட்டோம். ஒரு 10 தானே ப்ரோ இருக்குது? ஆமாம், இதில் வந்து 10 பீஸ் 10 மேலு. அப்புறம் வந்து ப்ரோ கையில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் 30 ஃபீமேல் ஆகிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு தான் பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படிலாம் செட்டப் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடலூரில் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபீஸில் வேணால் நான் கீழே வந்து ப்ரோட நம்பர் போகிறேன். ஆல்ரெடி ஃபார்ம் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வேணால் நீங்கள் டேரெக்டாக கூட வந்து வாங்கிக்கோங்க. ரீட்டெயிலுமே வந்து ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்கு. பாய் ஸோ ஒரு வழியாக வந்து கப்பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சில கப்பீஸ் மட்டும் வந்து இறந்துருச்சு தண்ணி மாறினதுனால என்னன்னு தெரியல. சரி ஓகே அது பார்த்துக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சம் போன அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து நான் விடுறேன் எவ்வளோ அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து கவரு மக்கு அப்புறம் வந்து பக்கெட்லாம் வச்சுட்டு இப்போ வந்து இவ்வளோ பெரிய இடத்துல விட்டோடனே வந்து எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ண ஈஸி தான். உங்களுக்கும் வந்து ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ அழகாக வந்து ஸ்விம் பண்ணிட்டுருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய தொட்டி, பட் ஃபிஷ்ஷஸ் வந்து கம்மி தான். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு. அண்ட் இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கரண்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நீங்களே வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் எப்படி இருக்கும். அது ஃபுல்லாகவே அந்த ஆல்கேலாம் ஃபார்ம் ஆகி வாட்டர்லாம் வந்து க்ரீன் ஆகி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 month ஒன்ஸ் அப்படி கூட பண்ணலாம். எனக்கும் வந்து தெரில இப்படி வந்து பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நிறையா வந்து குட்டி போட்டுச்சு. இந்த குட்டியில் என்ன பண்ண போகிறாங்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை நான் வந்து இப்போ வந்து ரிவீல் பண்ண விரும்பல. சீக்கிரமாக வந்து அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்